ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த கீபோர்டில் ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது நம்ம பிகினர்ஸ்க்கு, நம்ம ப்ராக்டிஸ்க்கு வாசிக்கிறதா இருந்தாலும் சரி, பெரிய ஆர்கெஸ்ட்ராவில் வாசிக்கிறதா இருந்தாலும் சரி, நான் சொல்கிற இந்த டெக்னிக் ரொம்ப முக்கியம். என்னென்னா, நம்ம செல்ஃபோனில் இல்லைன்னா பென்ட்ரைவில் இல்லைன்னா ஒரு லேப்டாப்பில் ஏதோ எங்கே ஒரு ஆடியோ ஃபைல் இருந்தாலும் அந்த ஆடியோ ஃபைலை இந்த கீபோர்டில் நம்ம ப்ளே பண்ணலாம். இது ரொம்ப முக்கியமான நிறைய ஆர்கெஸ்ட்ராலெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு பென்ட்ரைவ் மட்டும் வச்சுக்குவாங்க. ஒரு 30-40 பாட்டை அதில் கரோக்கி ஃபைல், அதாவது மைனஸ் ட்ராக் மாதிரி வச்சுக்குவாங்க. அதில் மியூசிக் எல்லாம் வரும். பாடுறவங்க அவங்க பாட்டில் கரெக்டாக அந்த மியூசிக் முடிஞ்சுன்னா பாடிடுவாங்க. இது நம்ம இந்த கீபோர்டில் ஃபேண்டாஸ்டிக்காக பாடலாம். இதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இதில் என்னென்னா முக்கியமான, இதில் ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ப்ளே பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். அப்புறம் அந்த ஆடியோ ஃபைலை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த கீபோர்டில் பென்ட்ரைவோ இல்லைன்னா எந்த ஆடியோ ஃபைல் நீங்கள் வச்சுருக்கீங்க, எந்த செல்ஃபோனாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அதை கனெக்ட் பண்ணும்போது இந்த கீபோர்டு ஆஃபில் தான் இருக்கணும். இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். நான் கனெக்ட் பண்ண பின்னாடி தான் கீபோர்டை ஆன் பண்ணணும். கீபோர்டை ஆன் பண்ணிவிட்டு பென்ட்ரைவோ இல்லைன்னா வேறு ஸ்மார்ட் ஃபோனு மற்றது எதுவும் நீங்கள் பண்ணக்கூடாது. நான் கனெக்ட் பென்ட்ரைவ் போட்டேன், ஆன் பண்ணுறேன். இங்கே யூஎஸ்பி இந்த ஐக்கான் இங்கே இருக்கும். சாதாரணமாக யூஎஸ்பி போடலைன்னா இந்த யூஎஸ்பி ஐக்கான் இங்கே இருக்காது. இப்போ டைரெக்டாகவே இதை நம்ம யூஎஸ்பியில் இருக்கிறத இந்த கீபோர்டுக்கு கொண்டு வராமல் டைரெக்டாக யூஎஸ்பியிலேருந்தே நம்ம ப்ளே பண்ணலாம். அதுதான் இதில் ஒரு முக்கியமான. என்னென்னா, ஒரு 30 பாட்டு 40 பாட்டு கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சு ஒரு MP3 பிளேயர் மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். நம்ம அடுத்து ஆடியோ, இந்த இடத்துக்கு ஆடியோன்னு ஒன்று இருக்குது. அதை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் நான் கீபோர்டில் அம்மா துயர்னு ஒரு பாட்டு வச்சுருக்கேன். இந்த பாட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத அப்புறம் சொல்கிறேன். இது வெறும் கரோக்கி ஃபைல், அதாவது மைனஸ் ட்ராக்கு. நான் ஒரு சாஃப்ட்வேரில் இந்த பாட்டோட மியூசிக் பூரா வச்சுட்டு பாடுற இடத்த மட்டும் விட்டுட்டேன். அப்போ இப்போ என்னென்னா, இந்த கீபோர்டில் இந்த பாட்டை ப்ளே பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடினோம்னா அப்படியே ஒரிஜினலாக இருக்கும். நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். ப்ளேங்கிறதுக்கு இப்போ அம்மா துயர் நிறைங்கிற பாட்டு சாங்கோட நேம் இருக்குது. இந்த நேமெல்லாம் எப்படி பண்ணுறேன் நான் சொல்கிறேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பட்டன் இங்கே இருக்குது, ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப். அந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். அப்போ டியூரேஷன் வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே அம்மா துயர் நீரை வாழ்க்கையெல்லாம் அமுதாய் நிறைந்ததுன்னருளாலே. அம்மா துயர் நீரை வாழ்க்கையெல்லாம் அமுதாய் நிறைந்ததுன்னருளாலே. இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இது மாதிரி நம்ம ஃபுல் சாங்கு நம்ம கரோக்கி வச்சுக்கிட்டு அப்படியே இப்போ பென்ட்ரைவில் போட்டு ஒரு 30-40 பாட்டை வச்சுக்கிட்டோம்னா, நம்ம எந்த ஃபங்க்ஷன்லையும் திடீர்னு நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு சரியாக ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம பாடி நம்ம ப்ளே பண்ணி அப்படியே பாடிடலாம். இன்னொன்று என்னென்னா, சப்போஸ் இதை ஒரு பாட்டை நம்ம ஒரு சினிமா பாட்டோ ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்படின்னா, நம்ம இந்த பாட்டெல்லாம் ஒரு சாஃப்ட்வேரில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ப்ரிப்பேர் பண்ணிட்டு இங்கே இந்த பென்ட்ரைவில் நம்ம போடும்போது சப்போஸ் அதோட வால்யூம் கொஞ்சம் கூட குறைய இருக்கும். இந்த வால்யூம் குறைவாகவோ இல்லைன்னா அதிகமாகவோ இருக்கும். இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணால் தான் நம்ம சில சமயம் நம்ம ப்ளே பண்ணுற மாதிரியும் இருக்கும். அப்போ ப்ளே பண்ண அப்போ நம்ம ஃபங்க்ஷன் பட்டன் போகணும். இப்படி நான் இந்த கேட்டகரி பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா யூஎஸ்பி இன்புட் வால்யூம்னு வரும். இப்போ இது 79 இருக்குது. சப்போஸ் நம்ம யூஎஸ்பியில் ப்ளே பண்ணுறோம். ப்ளே பண்ணும்போது அந்த சாங் வால்யூம் கம்மியாக இருக்குது அப்படின்னா
நம்ம வந்து இது இன்க்ரீஸ் பண்ண 127 வரலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம யூஎஸ்பி வால்யூம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த 70 வந்து எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். நம்ம இந்த ப்ளே பண்ணுறதுக்கு இந்த வால்யூம் வந்து நீங்கள் மெயின் வால்யூம்னு ஒன்று இருக்குது. இதில் கேட்டகரிக்கு போனீங்கன்னா மெயின் வால்யூம்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்பர் 13 இந்த ஃபங்க்ஷன் பட்டனில் நம்பர் 13 இருக்குது. இந்த மெயின் வால்யூ இப்போ 100ல் இருக்குது. சப்போஸ் நம்ம வந்து இதையும் அதையும் கரெக்டாக மேட்ச் பண்ணணும் அப்படின்னா நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணிட்டு வாட்ச் காமிக்கிறேன். ஏற்கனவே இந்த பாட்டை வால்யூம்னா கரெக்டாக வந்து அந்த வால்யூம்லாம் கரெக்டாக வச்சுருக்கேன். சில சமயம் நீங்கள் வந்து இந்த வால்யூம்லாம் முன்ன பின்னே இருந்துச்சுன்னா யூஎஸ்பி வால்யூமில் போயிட்டு ஃபங்க்ஷன் பட்டில் போய் யூஎஸ்பி வால்யூம் குறைச்சிக்கோங்க, கூட்டிங்க. அதே போல் மெயின் வாய்ஸில் வால்யூம் அந்த வால்யூமை வந்து கூட்டிங்க. இப்போ நம்ம வந்து திரும்ப இது ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது இந்த யூஎஸ்பி எடுக்கிறதோ நோண்டுறதோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. கடைசியில் நம்ம இதை பாட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்மளும் பாடி முடிச்சிடறோம் அப்படின்னா திரும்ப இந்த ஆடியோ பட்டனை கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டைல் ரிதம் இந்த ரெக்கார்டிங் பட்டன் ஆனாக இருக்கும்போது நம்ம இந்த யூஎஸ்பியிலேருந்து ஒரு பாட்டை ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது எந்த ஃபங்க்ஷனுமே நமக்கு ஒர்க் ஆகாது. அதில் டெம்போ கூட்ட முடியாது, மேட்டனம் பண்ண முடியாது. வேறு இது கீபோர்டில் இந்த வாய்ஸை மட்டும் நம்ம என்ன வாய்ஸ் வச்சுருக்கோமோ அதை வந்து வாசிக்கலாம். இந்த ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டன் மட்டும்தான் யூஸ் ஆகும். மற்ற எந்த பட்டனுமே வந்து நம்ம பண்ண முடியாது. இந்த ஃபங்க்ஷன் பட்டன் வீல் பட்டன்லாம் பண்ணலாம். மற்றபடி இந்த கீபோர்டில் இருக்க மற்ற ஸ்டைலு இந்த சாங்ஸ் இதெல்லாம் நம்ம போட முடியாது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு சாங்கை வந்து நம்ம இங்கே சாங்கை ஒரு ப்ரிப்பேர் பண்ணி உள்ளே ஒரு டிஃபால்ட்டாக வந்து ஒரு 8 சாங் வச்சுக்கலாம். இந்த சாங் வந்து எல்லாமே மிடி ஃபைலாக தான் உள்ளே இருக்கும், நம்ம ரெக்கார்ட் பண்ணிடலாம். இப்போ இது எப்படின்னா வெளியிலிருந்து ஒரு ஆடியோ ஃபைலை நமக்கு உள்ளே கொண்டு வச்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பாடலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஆடியோ ஃபைலை இப்போ நம்ம பென்ட்ரைவில் இப்போ நான் போட்டிருக்கேன். இப்போ அம்மா துயர் நேர்னு ஒரு பாட்டு போட்டிருக்கேன். அடுத்து வந்து இதய வேந்தியவான்னு ஒரு பாட்டு போட்டிருக்கேன். இதெல்லாம் நம்ம ப்ளே பண்ணி இது மாதிரி நீங்கள் வந்து பென்ட்ரைவில் 8 GB இருக்குது, கிட்டத்தட்ட 150-200 பாட்டு வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இது மாதிரி பாடலாம். இப்போ இந்த ஃபைலை வந்து ஆடியோ ஃபைலை சில ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். சாதாரண MP3 ஃபைல்லாம் போட்டால் வந்து எடுக்காது. இந்த கீபோர்டுக்கு வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்து அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன், இந்த பாட்டெல்லாம் நான் எப்படி ப்ரிப்பேர் மைனஸ் ட்ராக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம யூஎஸ்பியில் இருந்த ஒரு ஆடியோ ஃபைல் நம்ம கேட்டோம், அம்மா துயர் நேரின் பாட்டு. இந்த பாட்டு வந்து இந்த சாஃப்ட்வேர்லேருந்து தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். இது வந்து மிக்ஸ்கிராஃப்ட் 9. இது ஏற்கனவே எல்லா மியூசிக்கெல்லாம் வச்சுட்டு என்னோடய வாய்ஸை மட்டும் இன்னும் மியூட் பண்ணியிருக்கேன். மித்த மியூசிக்கெல்லாம் இதில் அப்படியே இருக்குது. இது அப்படியே வந்து நம்ம கொஞ்சம் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்படி இருக்குது. இதுவே நான் வந்து இதெல்லாம் மியூட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபைல் ஃபார்மேட் பண்ணணும். அந்த ஃபைல் வந்து நம்ம தனியாக வந்து இது MP3 ஃபைல்லாம் இந்த கீபோர்டில் வந்து சப்போர்ட் ஆகாது. அதனால் வந்து நம்ம மிக்ஸ் ரன் பண்ணும்போதே வேவ் ஃபைல் இந்த இடத்துல இருக்குது. வேவ் ஃபைல் நம்ம பண்ணிட்டோம்னா இது எங்கே சேவ் பண்ணுறதுன்னு கேட்குது. இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு பேர் கொடுத்து சேவ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து சும்மா 888 கொடுக்குறேன். சேவ். இப்போ இதில் வந்து இந்த எப்படி ஃபார்மேட் வந்து இதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 44.1 ஹெர்ட்ஸ் வந்து இருக்கணும். அடுத்து 16 பைட்ஸ் ஸ்டீரியோவாக இருக்கணும். இது வந்து நம்ம கீபோர்டுக்கு கரெக்டாக சப்போர்ட் ஆகிற ஒரு ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து எந்த சாஃப்ட்வேராக இருந்தாலும் நம்ம ஒரு சாங்கை வந்து கரோக்கியோ இல்லைன்னா மைனஸ் ட்ராக்கோ இல்லைன்னா ஒரு சாங் ஃபுல்லாகவே எடுக்கணும்னாலும் கூட இந்த ஃபார்மேட்டில் தான் எடுக்கணும். இந்த ஃபார்மேட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. இந்த ஃபார்மேட் டீட்டெயில்ஸு இதை நம்ம வேறு பக்கம் போய் மாற்றிக்கலாம். ஆனால் இது வந்து இன்பில்ட்டாகவே இந்த சாஃப்ட்வேரில் இப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து இதை ஃபைல் வந்து வேவ் ஃபைலாக இருக்கணும். சேவ் கொடுக்குறோம். சேவ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே 2000 ஆயிரும். இப்போ வந்து நம்ம பாடி இருக்கிறது இருக்காது, மற்ற மியூசிக் மட்டும் இருக்கும். இது ஒரு வேவ் ஃபைலாக ஒரு ஆடியோ ஃபைலாக நமக்கு வந்து கிடச்சிரும். இதை தான் நான் வந்து அந்த வந்துருச்சு. இதை தான் வந்து நான் வந்து யூஎஸ்பி ட்ரைவில் போட்டு நான் பண்ணியிருக்கேன். இப்போ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது மாதிரி நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரில் வந்து வேவ் ஃபார்மேட்டாக பண்ணி
இதை நீங்கள் கீபோர்டில் வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.